ஹாய் கைஸ், வெல்கம் டு பிஜி மேட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் என்னென்னா வெனம் த லாஸ்ட் டான்ஸ். ஓகே கைஸ், ஓவராக பேசாமல் நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்லேருந்து போகலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெனம் அப்புறம் டாம் ஹார்டி இவங்க 2 பேர் தாங்க. படம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா ஜாலியாக பேசியிருக்காங்க. அவங்க பார்க்கலையே ஆஹா நமக்கே பொறாமையாக இருக்கும், இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்காம போய்த்தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. வெனம் அப்புறம் டாம் ஹார்டி நல்லாவே நடிச்சிருக்காரு. வெனம் அவரோட கேரக்டரும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நம்ம சிஜிஐன்னு பார்த்தோன்னா ஓகே, ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஓகே அப்படிங்கிற வேலையாக சொல்லலாம் நம்ம. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தை தமிழில் தான் பார்த்தேன். தமிழில் உண்மையுமே டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது, ரொம்ப ஜாலியாக போகுது தமிழ் டப்பிங். அதுக்கப்புறம் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் யாருன்னா நம்ம நல். எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தில் மொத்தமே ஒரு 2 நிமிஷம் தான் வருவார். 2 நிமிஷமே அவ்வளோ சமயம் இருக்கும். அவர் வர சீன் எல்லாமே ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதுக்கும் அவரோட கேரக்டரும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கல்கி படத்தில் வர கமல் மாதிரி என்னடா ஒரு 2 நிமிஷம் வந்தாலும் அந்த கல்கி படத்தில் அவரோட கேரக்டர் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு நமக்கே தெரியும். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் நல்லும் இருக்கார். அதுக்கப்புறம் இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா இந்த படத்தோட ஃபைனல் ஃபைட் ஒன்றுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய சிம்பயாட்ஸை காட்டினாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம 1, 2 இல்லை பார்க்காத அளவுக்கு ரொம்பவும் பெரிய ஒரு ஃபைனல் ஃபைட், ஹை பட்ஜெட்டையும் போட்டிருக்காங்க, நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு பார்க்கையிலையும் நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த படத்தில் நிறைய சிம்பியாட்ஸை காட்டுறாங்க. நம்ம வெனம், டாக்ஸிக், அவங்க இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிம்பியாட்ஸை காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் அங்கனுக்குள்ளே நல்ல காற்றப்போடு ஒரு 4-5 சிம்பியாட்ஸை காட்டுறாங்க ஃப்ளாஷ்பேக்கில். அந்த லுக்கு எல்லா சிம்பியாட்ஸுக்குமே லுக்குங்கிறது ரொம்பவும் கூலாக இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. பட் உங்களால் ஒரு சில சிம்பியாட்ஸுக்கு மட்டும் இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது எல்லா சிம்பியாட்ஸுக்குமே லுக்கு. அப்புறம் இந்த படம் வெறும் 1 மணி நேரம் 48 நிமிஷம் தாங்க. ஆனால் உங்களுக்கு எங்கேயுமே அவ்வளோக்கா லேகே ஆகாது. நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பார்த்துட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கோம், நம்மளும் இந்த படத்தை பார்த்துட்டே இருப்போம். டக்குன்னு பார்த்தா படம் முடிஞ்சிடும், நம்மளும் ஜாலியாக வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் இந்த படத்தில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ்க்கு போவோமா? இப்போ நான் சொன்னேன் படத்தோட ரன் டைம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் தானே. அது என்னடா ஒரு நல்ல விஷயமாகவே இருந்தாலும் இந்த படத்துக்கு அவ்வளோக்கா செட் ஆகலை. ஏன்னா இது வெனமோட லாஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணிட்டுருந்தாங்க. அப்போனா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரைட்டிங்ஸையும் போட்டிருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் டெவலப்பும் பண்ணி கொண்டு போயிருக்கணும். அதுக்கு இந்த ரன் டைமுங்கிறது ரொம்பவே ஒரு கம்மியான விஷயம் தான். பட் 1 மணி நேரம் 48 நிமிஷத்தில் அவங்களால என்னெல்லாம் காட்ட முடியுமோ அதெல்லாம் காட்டியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாவே காமிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அப்புறம் இந்த படத்தோட வில்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் இன்னும் ஒரு நம்ம வெனமை பிடிக்கிறதுக்காக ஒரு 4-5 க்ரீச்சர்ஸை அனுப்புகிறாரு. அந்த க்ரீச்சர்ஸ் தான் இந்த படத்தோட வில்லன்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது நம்ம கூட அவ்வளோக்கா எதுவும் செட் ஆகலை. ஏன்னா அந்த க்ரீச்சர்ஸ் அவ்வளோக்கா புத்திசாலியும் இல்லை. நம்ம வெனம் வெனமாக மாறினா இவருக்கு கோடெக்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க இந்த க்ரீச்சர்ஸ். அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்களேங்க தவிர இந்த வில்லனுங்கிற மாதிரி ஒரு தனி ஸ்பெஷல் ரைட்டிங்லாம் எதுவுமே இந்த படத்தில் கொடுக்கல. அது ஒரு மேஜர் மைனஸ். சரி, வில்லன் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா நம்ம வெனம் அதுக்கு மேலே இருக்கார். சைல்டிஷ் பிஹேவியராக இருக்குங்க இந்த படத்தில். வெனம் பண்ணுறக்கலாம் ஒரு சீன்லலாம் இப்போ ஒரு வெனமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் கோடெக்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வில்லன் இவனை தேடி வந்துடுவான். ஆனால் டாம் ஹார்டியும் சொல்கிறாரு வேனம் கிட்ட. ஆனால் வேனம் அதெல்லாம் கேட்காம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவர் பார்த்து டான்ஸ் எடுத்துருக்காருங்க. வெறும் டான்ஸ் ஆடுறதுக்காக வில்லனே தூண்டி விட்டார். இல்லை கேட்கலே இப்படி இருக்குது, அப்போ படத்தில் பார்க்கையில எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தை வெறும் 1 மணி நேரம் 48 நிமிஷம் தான். இந்த படத்தில் வெனம், டாம் ஹார்டி இவங்க 2 பேரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரை தவிர மற்ற யாருக்குமே கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறதே நடக்கலை. எல்லோரும் ஃபஸ்ட்டு சீனில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் லாஸ்ட்டு சீன்லேயும் இருப்பாங்க. எதுக்கு இந்த நல்ல ஒரு 2-3 கேரக்டர்ஸ்லாம் வராங்க, அவங்களாம் எடுக்க வராங்க நமக்கும் தெரியாது, படத்தோட டேரக்டருக்கும் தெரியாது. அப்புறம் இந்த படத்தோட லாஸ்ட் சீனில் வெனம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருவாங்க. அந்த சாக்ரிஃபைஸ் நம்ம கூட அவ்வளோக்கா கனெக்டே ஆகிருக்காரு. இப்போ நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் அவர் பண்ண சாக்ரிஃபைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும், இப்போ நினச்சாப்பா அப்படி இருக்கும் கூஸ்பம் சீன்ஸ். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே ஒரு சாக்ரிஃபைஸிங் நம்மளுக்கு ஒத்தலை. அது இந்த படத்தோட ஒரு மேஜர் நெகட்டிவ். அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவ்வளோக்கா கண்டினியூட்டியே இல்லைங்க. கண்டினியூட்டினா என்னன்னு கேட்பாராட்டுருக்கு டேரக்டர், அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்ம வெனம் 1 பார்த்துருப்போம். வெனம் 1 என்னென்னு காட்டுவாங்க, சிம்பியாட்ஸ்லாம் இருக்காங்க, சிம்பியாட்ஸை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ சிம்பியாட்ஸ்லாம் வரணும், அவங்களுக்கு ஒரு ஹோஸ்ட் தேவை அப்படிங்கிற ஒரு அதெல்லாம் இங்கே இந்த படத்தில் நல்லாவே இது பண்ணியிருந்தாங்க. பட் என்னென்னா வெனம் 1 எப்படி காட்டுவாங்கன்னா ஹோஸ்ட் கிடைச்சாலும் அது கரெக்டாக மேட்ச் ஆனால் அவங்களால உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த சுத்தமாக இந்த படத்தில் மறந்துட்டாங்க. நான் சொன்னல ஒரு 6-7 சிம்பியாட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த 6-7 சிம்பியாட்ஸும் ஒவ்வொருத்தரை போய் அட்டாச் பண்ணுவாங்க. அட்டாச் ஆனோடனே ஈஸியாக செட் ஆகிடும், அவங்களும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நான் கூட படத்தை நல்லா பார்க்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருந்தால் கமெண்ட்டில்
போடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அங்கங்க ஜம்ப் ஆயிட்டே இருக்கு. எங்கேயுமே இது ஒரு லீனியரான ஸ்டோரின்னு சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா, பார்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்து காட்டுக்குள்ள வந்துருவாங்க. காட்டுலருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலியோட ஜாயின் ஆகுறாங்க. ஜாயின் ஆகியிருந்து ஸ்ட்ரெயிட்டா அவங்க ஏரியா 51க்கு போயிருவாங்க. ஸோ இப்படி தான் போனாங்கன்னு காட்டுறாங்க. பட் அவங்க எந்த ஒரு இடத்தையுமே அவ்வளோ கிளியரா காட்டலைங்க. அது இந்த படத்தோட ஒரு நெகட்டிவ்னே சொல்லலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் ஒரு உண்மையாலுமே வெனம் 1 விட நல்லா கூட வந்துருக்கலாம். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்சு வெனம் ட்ரையாலஜிலே வெனம் 1 மட்டும் தான் உருப்படியா இருந்துச்சு. பரவால்ல. ஆனா இது ஒரு நல்ல எண்டிங்னு சொல்லலாம். போஸ்ட் கிரெடிட் சீன்ல வெனம் உயிரோட இருக்க மாரிலாம் காமிச்சிருக்காய்ங்க. பார்ப்போம் அடுத்தடுத்த படம் வந்தா அவங்க எப்படி காட்டுறாங்கன்னு. ஓவராலா படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓகே பார்க்கலாம் ஒரு தடவ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், பாய்.